தம்மா தூண்டு இருக்கிற நான் தான் உங்களை முழுமையான கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன். நான் தான் இதயம் பேசுறேன். உலகத்துல பல இடங்கள்ல ஏற்படுற திடீர் மரணங்களுக்கு மிக முக்கிய காரணமே நான் தான். நம்ம நாட்டுல மட்டும் 25 இருந்து 69 வயசு வரைக்கும் ஏற்படுற மரணங்கள்ல 25% மாரடைப்புன்னு நீங்க சொல்றது என்னாலதான். மனுஷன் உயிரோட ஆரோக்கியமா நடமாடணும்னா அதுக்கு தேவை ரத்தம். அந்த ரத்தத்தை உங்க உடம்பு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை என்னோடதுதான். அதுல ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா நீங்க அவ்வளவுதான். சோ என்ன நீங்க எப்படி பாத்துக்கணும்னு நானே உங்ககிட்ட சில டிப்ஸ் கொடுக்க போறேன். நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டா நான் உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்க முடியும். சோ டிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? என்ன முதல்ல பலவீனமாக்குறதே உங்க சோம்பேறித்தனம் தான். அதனால லிப்ட் அதிகமா யூஸ் பண்ணாம படிக்கட்டுல மேக்ஸிமம் ஏற ட்ரை பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நடக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் உறுதியா இருப்பேன். அடுத்து நல்லா சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லல. உங்க நாக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரி சாப்பிடாம எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தர மாதிரி சாப்பிடுங்க. வைட்டமின் பி சத்து இருக்கிற பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, உணவுகளை எடுத்துக்கோங்க. முக்கியமா அவகேடோ பழம், அப்புறம் கடல் உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து போர் அடிக்கும் போதெல்லாம் இப்ப நொறுக்கு தீனி திங்கறத ஒரு வேலையா வச்சிருக்கீங்க. அதுலயும் எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுற மாதிரி இந்த சூரியகாந்தி விதைகளை நொறுக்கு தீனியா சாப்பிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பேன். அது மட்டும் இல்லாம என்னோட குழாய்கள்ல ஏற்படுற கொழுப்பையும் கொஞ்சம் குறைச்சு தடுப்பேன். அடுத்து ஃப்ரீ டைம்ல நல்லா ஓடி ஆடி விளையாடுங்க. அதுக்கும் கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைச்சா உங்க ஏரியா பக்கத்துல குளம், குட்டை, ஏரியில மீன் பிடிங்க. மீன் சாப்பிட மட்டும் இல்ல, நீங்க மீன் பிடிச்சா கூட நல்லதுதான். எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க இப்படி செய்யும் போது சில நேரங்கள்ல நரம்பியல் அமைப்பை சாந்தப்படுத்துற காரியத்துல ஈடுபடுறதால எனக்கு அது நன்மையை தருது. அப்புறம் உங்களோட எடை கூட கூட என்னோட ஆயுள் குறைஞ்சுகிட்டே போகுது. அதனால ஏதாவது உடற்பயிற்சி செஞ்சு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி சாப்பிட்டு உங்க உடம்போட எடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. மது பழக்கமும் புகைப்பழக்கமும் உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்றது முக்கியமா எனக்கு தான். இந்த பழக்கத்தை முடிஞ்சா முழுசா விட்டுடுங்க, இல்லனா படிப்படியாவது குறைச்சுக்கோங்க. அதிக அளவு சர்க்கரை இருக்கிற உணவு, அதே மாதிரி அதிக அளவு உப்பு இருக்கிற உணவு, இது ரெண்டையுமே நீங்க குறைச்சுதான் ஆகணும். இது ரெண்டுமே உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை தூண்டிவிடக்கூடியது. அதனால இது நீங்க குறைச்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடற்பயிற்சினாலே உடனே ஜிம்முக்கு போய் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றதுன்னு மட்டும் கிடையாது. வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிறது, வீட்டு வேலைகள் செய்யறது, மாடிப்படியில ஏறி இறங்குறது, பக்கத்துல இருக்கிற கடைக்கு பைக்ல போகாம நடந்து போயிட்டு வர்றது, இது எல்லாமே உடற்பயிற்சி தான். இத பண்ண கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யோகா, தியான பயிற்சிகள் பண்ணினாலே போதும். இதனால உங்களோட மன அழுத்தம் குறையும், ரத்த அழுத்தம் குறையும். அதனால எனக்கு வர அபாயமும் குறையும். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? உங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற ஒரு நீச்சல் குளத்துக்கு போய் நீச்சல் பண்ணுங்க. இது ஒரு நல்ல உடற்பயிற்சியும் கூட. நீச்சல் அடிச்சா உடம்பு எடை குறையும். அது மட்டும் இல்லாம எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. ஃப்ரீ டைம்ல வீக்கெண்ட்ல படத்தை பார்த்துட்டு வீட்ல சும்மா இருக்காம ஒரு 100-200 ரூபாய் செலவு பண்ணி ஸ்விம்மிங் பண்ணிட்டு வாங்கல. அப்புறம் அதிகமா மில்க் சாக்லேட் சாப்பிடாம டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. ஏன்னா இதுல அதிகமா கொக்கோ இருக்கிறதால உடம்பெல்லாம் ரத்தம் உறைவதை தடுக்குது. ஃப்ரீயா இருக்கும்போது புக் படிங்க. இதனால மனசு அமைதியாகும். 2வது விஷயம், அடுத்த பக்கத்துல என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு சின்ன பதைப்பதைப்பு இருக்கும்ல, அது இன்னும் என்ன அதிகமா வேகமா துடிக்க வைக்கும். இப்படி செய்யறதுனால நீங்க பேலன்ஸ்டா என்ன வச்சுக்கலாம். இந்த உணவுகள்ல அதிகமா எண்ணெய் சேர்க்கறத தவிர்த்துக்குங்க. அப்படியே எண்ணெய் வேணும்னாலும் ஆலிவ் ஆயில் போன்ற இயற்கையான எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்கள் உழைப்பேன். இன்னொரு கஷ்டமான விஷயம், முடிஞ்சா லவ் பண்ணுங்க. ஆனா உனா காதல்னாலே இதயம் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. அது வெறும் மாய பிம்பம் மட்டும் கிடையாது, அதுல ஒரு உண்மையும் இருக்கு. நீங்க லவ் பண்றதால உங்களோட இதய துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால என்னால இயற்கையாவே ரத்தத்தை நல்ல பம்ப் செய்ய முடியும். நீங்க லவ்ல இல்லன்னா முதல்ல ஒரு நல்ல பையனையோ இல்ல ஒரு நல்ல பொண்ணையோ பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆல்ரெடி லவ்ல இருக்கீங்கன்னா இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காவே லவ் பண்ணுங்க. ஒரு நல்ல ஜோக் யாராவது சொன்னா மனசு விட்டு நல்லா நிம்மதியா சிரிங்க. சிரிப்பை விட ஒரு சிறந்த மருந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்ல. அதனால நல்ல நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல ஜோக்குக்கு கண்டிப்பா சிரிங்க. அவ்வளவுதாங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நான் ஆரோக்கியமா இருப்பேன். நான் ஆரோக்கியமா இருந்தா நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. என்னால வர உயிரிழப்பும் கண்டிப்பா கம்மியாயிடும். இந்த வழிகளை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் மோஜ்.